ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். ஹிந்தி நல்லா பேசக்கூடியவங்க எப்படி ஹிந்தி பேசுறாங்க, என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இன்னைக்கான வீடியோ இருக்க போகுது. இன்னைக்கு வீடியோல சின்ன சின்னதா சில கிளிப்பிங்ஸ் பார்க்க போறோம். அந்த கிளிப்பிங்ஸ்ல ஹிந்தில பேசியிருப்பாங்க. அந்த ஹிந்தி வாக்கியங்கள் எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கறத தமிழ்ல நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். கூடயே சேர்ந்து நீங்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போ வாங்க அது என்னென்ன கிளிப்பிங்ஸ் அப்படிங்கறத பாத்திரலாம். இப்போ இந்த வீடியோவுடைய ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் பாருங்க. घर से निकलते वक्त चाची ने गुस्से से कहा, सुनो, घर बैठो और प्याज काटो। पर मैंने घर बैठे प्याज नहीं काटा, अपना पार्लर खोला। घर से निकलते वक्त இந்த கிளிப்பிங் பார்த்திருப்பீங்க. இதுல மொதல் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாதியை பார்க்கலாம். கர் சே நிகல்தே வக்த், கர் சே நிகல்தே வக்த். இதோடைய அர்த்தம் என்னன்னா வீட்ல இருந்து கிளம்பும் போது, வீட்ல இருந்து வெளியே வரும்போது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒரு வார்த்தையா பார்க்கலாம். கர் அப்படின்னா வீடு, கர் சே அப்படின்னா வீட்ல இருந்து, கர் சே வீட்ல இருந்து, நிக்கல் அப்படிங்கிற வார்த்தை கிளம்புறது, வெளியேறது. ஸோ நிக்கல்தே வக்த் அப்படின்னா வெளியேறும் போது, கிளம்பும் போது. கர் சே வீட்ல இருந்து, நிக்கல்தே வக்த் வெளியேறும் போது இல்ல கிளம்பும் போது. கர் சே நிக்கல்தே வக்த். அடுத்து என்ன சொன்னாங்க? சாச்சி நே குஸ்ஸே சே கஹா, சாச்சி நே குஸ்ஸே சே கஹா. இந்த இடத்துல சாச்சி அப்படின்னா சித்தின்னு அர்த்தம். சாச்சா அப்படின்னா சித்தப்பா, சாச்சி அப்படின்னா சித்தி. சாச்சி நே அப்படிங்கிறது எதுக்காக சேர்த்திருக்கோம்னா, நம்ம போன வீடியோல கூட படிச்சோம். பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது நே சேர்க்கிறது ஒரு பிராக்டிஸ், ஒரு பழக்கமா இருக்குது. இது ஒரு சின்ன கிராமர் மாதிரின்னு எடுத்துக்கலாம் நீங்க. சாச்சி நே அப்படின்னு தான் சொல்லணும். இது இறந்த காலம், கடந்த காலத்தை பத்தி பேசுறனால. குஸ்ஸே சே கஹா, குஸ்ஸா அப்படின்னா கோபம், குஸ்ஸே சே அப்படின்னா கோபத்தால சொன்னாங்க, குஸ்ஸே சே கஹா, கஹானா சொன்னாங்க. சாச்சி நே குஸ்ஸே சே கஹா, அதாவது சித்தி கோவத்துல சொன்னாங்க, கோவமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சித்தி பேசினதை அப்படியே காமிக்கிறாங்க. சுனோ, கர் बैठो और प्याज काटो. சுனோ அப்படின்னா கவனி, இல்லனா கேளு அப்படின்னு அர்த்தம். சுனோ அப்படிங்கிற வார்த்தைக்கு கேளு அப்படின்னு அர்த்தம், இல்லனா கவனி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போறதுக்கு முன்னாடி சுனோ அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றது கேளு, இல்லனா நான் சொல்றது கவனி அப்படின்னு சொல்ற மாதிரி. கர் பேட்டோ, கர் பேட்டோ அப்படின்னா வீட்ல உட்காரு. கர் பேட்டோ, நீங்க இத கர் பர் பேட்டோ, கர் மே பேட்டோ இது எதுவுமே சொல்ல வேண்டாம். கர் பேட்டோ வீட்ல உட்காரு. और और அப்படின்னா மற்றும், அண்ட் और प्याज काटो, प्याज அப்படின்னாக்க வெங்காயம், प्याज काटो அப்படின்னா வெங்காயத்தை வெட்டு. घर बैठो வீட்ல உட்காரு, மற்றும் और प्याज काटो வெங்காயத்தை வெட்டு. பியாஜ்னா வெங்காயம், காட் அப்படின்னா இங்கிலீஷ் மாதிரியே இருக்கும். இங்கிலீஷ்ல கட்டுன்னு சொல்லுவோம், கட் பண்றதுன்னு சொல்லுவோம். இங்க காட்டுங்கிற வார்த்தை. காட்டோ அப்படின்னா வெட்டுன்னு அர்த்தம். प्याज काटो வெங்காயத்தை வெட்டு. சுனோ, घर बैठो और प्याज काटो. அதுக்கு அந்த பொண்ணு திரும்ப ரிப்ளை பண்றாங்க. पर मैंने घर बैठे प्याज नहीं काटा, पर मैंने घर बैठे प्याज नहीं काटा. சிலருக்கு அந்த வீடியோல இருக்கிற அந்த ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியும், அவங்க சொல்ற ஸ்பீடு. அதனால அதே சென்டென்ஸ ஒரு வாட்டி பொறுமையாவும் சொல்லி காட்டுறேன், அதை கவனிச்சுக்கோங்க. पर मैंने घर बैठे प्याज नहीं काटा. பர்ருடைய அர்த்தம் 2 இருக்கு. ஒண்ணு ஆன்னு சொல்லலாம். அதாவது தமிழ்ல மேலன்னு சொல்லும்போது பர் யூஸ் பண்ணுவோம். இதே நேரத்துல பர் வேற எங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆனால் சொல்ற இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். ஆனால்னு சொல்றதுக்கு ஆல்ரெடி ஒரு வார்த்தை நிறைய வீடியோல படிச்சிருப்போம். லேக்கின். லேக்கின் அப்படின்னா ஆனா. அது நிறைய யூஸ் பண்றாங்க தான். ஆனா பர்ரும் யூஸ் பண்ணுவாங்க. பர் சொன்னாலும் ஆனால் அப்படின்றது தான் அர்த்தம். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பர் அப்படிங்கிறது ஆனால் அப்படிங்கிற அர்த்தத்தோட வருது. मैंने நான் घर बैठे வீட்ல உட்கார்ந்து प्याज नहीं काटा வெங்காயத்தை வெட்டல. मैंने நான்
கர்னா வீடு, கர் பேட்டே அப்படின்னா வீட்ல உட்காந்து, பியாஸ்னா வெங்காயம், காட்டா அப்படின்னா வெட்டினேன், நஹி காட்டா அப்படின்னா வெட்டவில்லை. मैंने घर बैठे प्याज नहीं काटा, अपना பார்லர் கோலா. அப்னா பார்லர் பார்லர் கோலா அப்படின்னு சொல்றாங்க. அப்னா அப்படின்னா தன்னுடைய. ஸோ அந்த பொண்ணு அவங்களுடையன்னு சொல்றாங்க. அதுதான் இந்த அப்னா பார்லர் கோலா. கோலா அப்படின்னா திறந்தேன்னு அர்த்தம். ஓபன் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. கோல் அப்படிங்கிற வார்த்தை திறப்பது அப்படிங்கிற செயலை குறிக்கும். கோலா அப்படின்னா ஓபன் பண்ண, திறந்த அப்படின்னு சொல்றாங்க. அப்னா பார்லர் கோலா. இதுதான் அந்த சின்ன வீடியோல இருந்த சில சென்டென்ஸோடைய விரிவான அர்த்தங்கள். திரும்பவும் வேணுன்றவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க. இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். சப்போஸ் புரியலனா மறுபடியும் மீனிங் எல்லாத்தையும் பாருங்க. மறுபடியும் ஹிந்தில சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் கிளிப்பிங் பார்க்க போறோம். बस एक काम आता है तुझे काफी है ரொம்ப சின்ன ஒரு கிளிப்பிங். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஸ் ஏக் காம் ஆத்தா ஹே துஜே. பஸ் ஏக் காம் ஆத்தா ஹே துஜே. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். பஸ் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு போதும், இன்னொன்னு வெறும், ஜஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த பஸ். மறுபடியும் சொல்றேன். மொத அர்த்தம் போதும். போதும்னு நீங்க யார்கிட்டயோ சொல்லும்போது பஸ் அப்படின்னு சொல்லலாம். பஸ் கரோ, பஸ் அப்படின்னு சொன்னா போதும்னு அர்த்தம். இதுவே இதே பஸ் தான், இதே ஸ்பெல்லிங் தான், ஆனா ரெண்டாவதா ஒரு மீனிங்கும் இருக்கு. அது என்னன்னா வெறும். இங்கிலீஷ்ல ஜஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பஸ். ஏ காம் அப்படின்னா ஒரு வேலை. ஆத்தா ஹே அப்படின்னா வரும். பஸ் ஏக் காம் ஆத்தா ஹே, வெறும் ஒரு வேலை தான் வரும். யாருக்கு? துஜேன்னு சொல்றாங்க. துஜே அப்படின்னா உனக்கு. துஜே அப்படின்னா உனக்கு. பஸ் ஏக் காம் ஆத்தா ஹே துஜே, வெறும் ஒரு வேலை தான் வரும் உனக்கு. அத அந்த பொண்ணு கிண்டலா சொல்லும்போது அந்த பையன் என்ன ரிப்ளை சொல்றாருன்னா, காஃபி ஹே, காஃபி ஹே. இதோடைய அர்த்தம் போதுமானது. அதுவே போதுமானது தான் அப்படின்னு பதில் சொல்றாரு. காஃபி ஹே அப்படின்னா போதுமானது. இந்த காஃபிங்கிற வார்த்தை நிறைய இடங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா என்ன அர்த்தம் தெரியாம இருந்திருக்கும். காஃபி அப்படிங்கிறது ஏறத்தாழ பஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஆனா பஸ் அப்படிங்கிறது போதும்னு சொல்றது, காஃபி அப்படிங்கிறதோ இல்ல காஃபி ஹேன்னு சொல்றதோ போதுமானது அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம அடுத்த கிளிப்பிங் பார்க்கலாம். मीना, आज क्या बना है? आज खाने में पोहा है, आलू पराठे हैं और साथ में टमाटर की चटनी भी है। आज क्या இதுவும் ஒரு சின்ன கிளிப்பிங் தான். ஆனா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன கேக்குறாங்க? ஆஜ் கியா பனாயே? ஆஜ் கியா பனாயே? இந்த சென்டென்ஸ் எல்லார் வீட்லயும் கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயும் இருக்கும். ஆஜ் கியா பனாயே அப்படின்னா இன்னைக்கு என்ன செஞ்ச? இன்னைக்கு என்ன சமைச்ச? அப்படின்னு கேக்குறது. ஆஜ் கியா பனாயே அப்படின்னா இன்னைக்கு என்ன சமைச்சிருக்க? இன்னைக்கு என்ன சமைச்ச? அப்படின்னு கேக்குறது தான். ஆஜ் அப்படின்னா இன்று, கியா அப்படின்னா என்ன, பனாயே அப்படின்னா செய்தாய். அதாவது செய்யறதுக்கு அப்ப கருங்கிற வார்த்தை இருக்கே, அதை யூஸ் பண்ணலையே அப்படின்னு யோசிச்சா, இங்க சமைக்கிறத பத்தி கேட்டிருக்காங்க. சாப்பாட்டுக்கு என்ன செஞ்ச அப்படிங்கறத கேட்டனால கர் யூஸ் பண்ணாம பனாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆஜ் கியா பனாயே? இன்னைக்கு என்ன செஞ்ச? அதுக்கு அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணிருக்காங்க. ஆஜ் खाने में पोहा है. आज खाने में पोहा है. ஆஜ்னா இன்று, खाने में அப்படின்னா சாப்பிடுறதுக்கு இல்ல சாப்பாட்டுல. இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு போஹா ஹே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஹான்னா நம்ம ஊர்ல அவல் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஹிந்தில போஹா. ஆஜ் खाने में போஹா ஹே, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு அவல் இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஆலு பராத்தே ஹே. ஆலு பராத்தே அப்படின்னா உருளைக்கிழங்கால செய்யக்கூடிய நம்ம ஊர் சொல்ற மாதிரி பராட்டா. அங்க வந்து ஆலு பராத்தே அப்படின்னு சொல்றாங்க. और साथ में அப்படின்னா கூடவேன்னு அர்த்தம். இது வந்து நம்ம தொட்டுக்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க और साथ में, साथ में ன்னு சொல்லுவாங்க. साथ में னா கூடவே இல்ல தொட்டுக்கிறதுக்கு. டமாட்டர் கி சட்னி பி है. டமாட்டர் அப்படின்னா தக்காளி. ஆலுனா உருளைக்கிழங்கு, டமாட்டர் அப்படின்னா தக்காளி. டமாட்டர் கி சட்னி அப்படின்னா தக்காளி சட்னி. பி ஹே அப்படின்னா தக்காளி சட்னியும் இருக்கு. டமாட்டர் கி சட்னி பி ஹே. தம்- அஹ், தக்காளி சட்னியும் இருக்கு. ஆலू पराठे है
और साथ में टमाटर की चटनी भी है. இப்போ இந்த கிளிப்பிங்க மறுபடியும் போய் கேட்டு பாருங்க, ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த கிளிப்பிங் பார்க்கலாம். அதுவும் ஒரு சின்ன கிளிப்பிங் தான். பார்த்ததுக்கு அப்புறம் அதுல இருக்க சென்டென்சஸ் என்னென்னன்னு தமிழ்ல பார்க்கலாம். खाना खा ले। बिरयानी नहीं बनाए भाई। इतनी तेजी से कैसे बनेगी? तेज 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 ये हाथ चला। இந்த வீடியோவுடைய மொத சென்டென்ஸ்ல அந்த சின்ன பையன் கேக்குறான், "கானா காலே கானா காலே" அப்படின்னு கேட்டா சாப்பாடு சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறது. கானா காலே சாப்பாடு சாப்பிடலாமா. கானானா சாப்பாடு, காலே அப்படின்னா சாப்பிடலாமான்னு கேக்குறது. இதுவே நீங்க கானா கா லோ சொன்னீங்கன்னா சாப்பாடு சாப்பிடுன்னு அர்த்தம். ஸோ ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஆனா அர்த்தங்கள் ரெண்டுமே வேற வேற. கானா காலே அப்படின்னு கேட்டா இது சாப்பாடு சாப்பிடலாமான்னு கேக்குறது. கானா காலோ அப்படின்னு சொன்னா சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்றது. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு ரிப்ளை பண்றா, பிரியாணி நஹி பனாயா பாய். பிரியாணி நஹி பனாயா பாய். பிரியாணி செய்யலையே அண்ணா அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல பனாயா அப்படின்னா செய்யப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நஹி பனாயா அப்படின்னா செய்யப்படலைன்னு அர்த்தம். பிரியாணி நஹி பனாயா, பிரியாணி செய்யப்படல. பாய் அப்படின்னா பிரதர்ன்னு சொல்றது. அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் ஒரு சகோதரன்னு சொல்லணும்னா பாய் சொல்லலாம். அண்ணனை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா பையா சொல்லலாம். பாய் அப்படின்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரையுமே சொல்லலாம். அதுக்கு அவங்களோட அம்மா சொல்றாங்க, இத்னே தேசி சே கைசே பனாயேகி. இத்னே தேசி சே கைசே பனாயேகி. இதோடைய அர்த்தம் இவ்வளவு சீக்கிரமா எப்படி செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க. இத்னே தேசி அப்படின்னா இவ்வளவு சீக்கிரம். இத்னே தேசி சே அப்படின்னா இவ்வளவு சீக்கிரமாக. இத்னா, இத்னி, இத்னே இது எல்லாமே இவ்வளவுன்னு சொல்றதுதான். இடத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கும். இந்த இடத்துல இத்னே சொல்றோம், இவ்வளவு. தேசி சே அப்படின்னா வேகமாக இல்ல சீக்கிரமாக. கேசே அப்படின்னா எப்படி. பனாயேகி அப்படின்னா பண்றது, செய்யறது இல்ல சமைக்கிறது. பனாயேகி, कैसे बनाएगी எப்படி செய்யறது, எப்படி சமைக்கிறது. இத்னே தேசி சே कैसे बनाएगी இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லி லைஃப்லயே யூஸ் பண்ணுவீங்க. அதனால இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளிப்பிங் பார்க்கலாம். अरे यहाँ नहीं, इतनी यहाँ। सुबह मम्मी आप रेड लगाओ। कर रहे हो? पापा आप ब्लू लगा दो। இந்த கிளிப்பிங்ல அந்த குட்டி பையன் சொல்லக்கூடிய மொதல் சென்டென்ஸ் அரே யஹா நஹி யஹா அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த பாட்டி வந்து அவனோட கன்னத்துல கலர் பூச வரும்போது யஹா நஹி அப்படின்னு சொல்றான். இங்க இல்ல, யஹா அப்படின்னு சொல்லி சட்டையை காட்டுறான். இப்போ இந்த அரே அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கணும்னா, தமிழ்ல நம்ம அட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒருத்தர் தப்பா செய்யும் போது அட இங்க இல்லப்பா இங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த அடங்கிற வார்த்தை தான் அரே அப்படின்னு ஹிந்தில சொல்றாங்க. அரே யா நஹி யஹா அப்படின்னு சொல்லி அந்த பையன் காட்டுறான். அந்த பாட்டி கூடயே சேர்ந்து என்ன சொல்றாங்க, இத்னி சுபா அப்படின்னு கேக்குறாங்க. இவ்ளோ காலையிலயா, ரொம்ப காலையிலேயே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டியே, இவ்ளோ காலையிலயா அப்படின்னு கேக்குறதுக்கு தான் இத்னி சுபா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் அந்த சின்ன பையன் என்ன சொல்றான், மம்மி ஆப் ரெட் லகாவ். மம்மி ஆப் ரெட் லகாவ். நீங்க ஆப் அப்படின்னா நீங்க, ரெட் கலரை தான் ரெட்னே சொல்லிக்கிறான். லகாவோ அப்படின்னா பூசுங்கன்னு அர்த்தம். லகா அப்படிங்கிற வார்த்தை பூசுறது. ஸோ ஆப் ரெட் லகாவ் அப்படின்னா நீங்க ரெட் கலர் பூசுங்க. பாப்பா ஆப் ப்ளூ லகாதோ. பாப்பா ஆப் ப்ளூ லகாதோ. அப்பா நீங்க ப்ளூவை பூசி விடுங்க அப்படின்னு சொல்றான். பாப்பா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். ஆப்னா நீங்க, ப்ளூ லகாதோ அப்படின்னா ப்ளூ பூசி விடுங்க அப்படின்னு கேக்குறான். ஸோ இந்த கிளிப்பிங் மூலமா லகாவோ லகாதோ இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லகாவோனா பூசுங்க, லகாதோ அப்படின்னா பூசி விடுங்கன்னு சொல்றது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளிப்பிங் பார்க்கலாம். आपको सबकी याद आ रही है ना? ये देखो, ये दादी का, ये मम्मी का और ये पापा का। सबके रंग साथ लाए हो चाचू। இந்த கிளிப்பிங்ல அந்த சின்ன பையன் சொல்லக்கூடியது, आपको सबकी याद आ रही है ना. आपको सबकी याद आ रही है ना. இதோடைய அர்த்தம் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, சப் கி அப்படின்னா எல்லாருடைய, சப்னா எல்லாம் எல்லாரும் அப்படின்னு அர்த்தம். எல்லாருடைய அப்படின்னா சப்கி,
யாத் யாதுன்னா நினைவு, நினைப்புன்னு சொல்றோம் இல்லையா? எல்லாரோட ஞாபகம். அதுதான் வந்து சப்கி யாத். ஆ ரஹி ஹை அப்படின்னா வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்குல்ல, இல்ல வருதுல்ல அப்படின்னு சொல்லணும்னா ஆ ரஹி ஹைனா आ रही है ना आपको सबकी याद आ रही है ना உங்களுக்கு எல்லாரோட நினப்பும் வருதுல்ல. இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எல்லாரோட நினப்பு அப்படின்னா எல்லாரோடைய ஞாபகம் அப்படின்னா சப்கி யாத், சப்கி யாத். அப்புறம் என்ன சொல்றான்னா ஏ தேக்கோ, ஏ தேக்கோ அப்படின்னா இத பாரு, இத பாருங்க அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் உரிமையா சொல்லும்போது தேக்கோ அப்படிங்கிறது மரியாதை இல்லாம தெரியாது. குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதையோட தான் இருக்கும் தேக்கோன்னு சொல்றது. உரிமையா சொல்றதா அர்த்தம். ஏ தேக்கோ அப்படின்னா இத பாருங்க. ये दादी का, ये मम्मी का और ये पापा का. அவன் ஒவ்வொரு கலரையுமே காமிச்சு ஏ தாதிகா அப்படின்னு சொல்றான். இது பாட்டியுடையது. ஏ மம்மிக்கா இது அம்மாவுடையது. ஏ பாப்பாக்கா இது அப்பாவுடையது. சோ இந்த இடத்துல தாதிங்கிற வார்த்தை பாட்டிய குறிக்கும். அப்புறம் கான்னு யூஸ் பண்றோம் இல்லையா? தாதிகா மம்மிக்கா அப்படின்னு. இந்த காவுடைய அர்த்தம் என்னன்னா தமிழ்ல உடையதுன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இந்த கா. ஏ தாதிகா அப்படின்னா இது பாட்டியுடையது. ஏ மம்மிக்கா அப்படின்னா இது அம்மாவுடையது. கடைசியா அந்த பையன் என்ன சொல்றான்? சப்கே ரங் சாத் லாயா ஹூ சாச்சு. சப்கே ரங் அப்படின்னா எல்லாருடைய நிறங்களையும், எல்லாருடைய கலர்ஸையும், அங்க ஹோலி கொண்டாடுறாங்க. அதனால எல்லாருடைய நிறங்களையும் சாத் லாயா ஹூ. சாத்னா கூடவே, லாயா அப்படின்னா கொண்டு வந்திருக்கேன். லாயா ஹூ அப்படின்னா கொண்டு வந்திருக்கேன். சப்கே ரங் சாத் லாயா ஹூ. எல்லாரோட நிறங்களையும் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கேன். கூடவே கொண்டு வந்திருக்கேன். இதுதான் சப்கே ரங் சாத் லாயா ஹூ. கடைசியா சாச்சுன்னு சொல்லுவான். சாச்சுவோடைய அர்த்தம் சாச்சா தான். சாச்சாவ தான் நம்ம செல்லமா கூப்பிடுறாங்க சாச்சுன்னு சொல்லிட்டு. சாச்சானா என்னன்னா சித்தப்பா. சித்தப்பாவ வந்து ஹிந்தில என்னன்னு சொல்றாங்க? சாச்சு. இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல சாச்சின்னு பார்த்தோம். சாச்சியுடைய அர்த்தம் சித்தி. சாச்சுவுடைய அர்த்தம் சித்தப்பா. சப்கே ரங் சாத் லாயா ஹூ சாச்சு. இப்போ இதோடைய அர்த்தம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளிப்பிங் பார்க்கலாம். मुझे भी चाहिए। लंबे बालों के लिए चाहिए मेहनत। आंटी ऑफिस नहीं जाती होंगी, पर मम्मा के पास टाइम कहाँ? टाइम शिल्पा मिस, மொதல் சென்டென்ஸ்ல அந்த குட்டி பொண்ணு கேட்கக்கூடிய விஷயம் முஜே பி சாஹியே, முஜே பி சாஹியே அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணை கை காமிச்சு சொல்றாங்க. அதோடைய அர்த்தம் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்றது. முஜே சாஹியே அப்படின்னா எனக்கு வேணும். முஜேனா எனக்கு, சாஹியேனா வேண்டும். முஜே சாஹியே அப்படின்னா எனக்கு வேணும். முஜே பி சாஹியே அப்படின்னா எனக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்றதா இருக்கும். அதுக்கு அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க லம்பே பாலோ கே லியே சாஹியே மெஹனத். लंबे बालों के लिए चाहिए मेहनत. ஒரு வார்த்தையா பார்க்கலாம். லம்பா அல்லது லம்பே அப்படின்னு சொன்னா நீளமான, பால் அப்படின்னா முடி. இதே நீங்க பாலோ அப்படிங்கிறது பன்மையில சொல்றதுக்காக எடுத்துக்கிறாங்க. லம்பே பாலோ அப்படின்னா நீண்ட முடி இல்லனா நீளமான முடி அப்படின்னு சொல்றது. கேலியே அப்படின்னா காக. தமிழ்ல எங்கெல்லாம் உங்களுக்கு காக வருதோ அங்கெல்லாம் நீங்க கேலியே போடணும். லம்பே பாலோ கேலியே அப்படின்னா நீளமான முடிக்காக. சாஹியேனா வேணும். மெஹனத் மெஹனத்னா உழைப்பு, கடின உழைப்பு அப்படின்னு சொல்றதுதான் மெஹனத். லம்பே பாலோ கே லியே சாஹியே மெஹனத். நீளமான முடிக்காக வேணும் கடின உழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது கூடவே இன்னொன்னு என்ன சொல்றாங்க? ஆன்ட்டி ஆஃபீஸ் நஹி ஜாத்தி ஹோங்கி. ஆன்ட்டி ஆஃபீஸ் நஹி ஜாத்தி ஹோங்கி. என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை ஆன்ட்டி வந்து ஆஃபீஸ் போக மாட்டாங்களா இருக்கும். அதனால அவங்க கிட்ட டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆன்ட்டி ஆஃபீஸ் நஹி ஜாத்தி ஹோங்கி. ஜாத்தி ஹோங்கி அப்படின்னா போவாங்க, போவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்றது. நஹி ஜாத்தி ஹோங்கி அப்படின்னா போக மாட்டாங்களா இருக்கும். ஆன்ட்டி ஆஃபீஸ் நஹி ஜாத்தி ஹோங்கி. ஒருவேளை ஆன்ட்டி ஆஃபீஸ் போக மாட்டாங்க போல. அப்புறம் என்ன சொல்றாங்க? மாँ के पास टाइम कहाँ? माँ के पास टाइम कहाँ? மா அப்படின்னா அம்மா. மா கே பாஸ் அப்படின்னா அம்மா கிட்ட. டைமுக்கு டைமே யூஸ் பண்ணிருக்காங்க. கஹான்னா எங்க? மா கே பாஸ் டைம் கஹா? அம்மா கிட்ட டைம் எங்க இருக்கு? நான் ஆஃபீஸ் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அம்மா கிட்ட டைம் எங்க இருக்கு? மா கே பாஸ் டைம் கஹா?
முதல்ல இருந்து கூட பாருங்க. முझे भी चाहिए, எனக்கும் வேணும். लंबे बालों के लिए चाहिए मेहनत, நீளமான முடிக்கு தேவை கடின உழைப்பு. ஆன்ட்டி ஆஃபீஸ் नहीं जाती होंगी, ஒருவேளை ஆன்ட்டி ஆஃபீஸ் போகலையா இருக்கும். माँ के पास टाइम कहाँ, அம்மா கிட்ட டைம் எங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸுக்கும் அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப போய் உங்க கிளிப்பிங் பாருங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோல சின்ன சின்ன கிளிப்பிங்ஸா பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய கிளிப்பிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் மூலமா நம்ம ஹிந்தி கத்துக்கிறது ஆர்வமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ ஹிந்தியில பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய சேனலையும் நம்மளோட வீடியோஸையும் ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஒன்னே போதும், ஹிந்தி பேசுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். தொடர்ந்து பாருங்க, உங்க சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.